அனைவருக்கும் வணக்கம் गाइस. நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஎஸ்எஃப் கான்ஸ்டபிள் ஜிடி ஸ்போர்ட்ஸ் கோட்டா ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷனு. டோட்டலாக வேகன்சி பார்த்தீங்கன்னா 275 வேகன்சி. சரிங்களா? இந்த 275 வேகன்சி ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்க முடியுமா, இல்லை எந்த அளவுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்க, கம்யூனிட்டி பேசிக்கில் எவ்வளோ ஐடி கேட்பாங்க, எந்த அளவுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குன்றதை தெளிவாக வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு புரிய வரும். யாருன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா வச்சுட்டு யாருன்னா அப்ளிகேஷன் போடாத நபர்கள், இல்லைனா போடணும்னு துடிக்கக்கூடிய நபர்கள், பேராமிலிட்ரியில் தான் போகணும், யூனிஃபார்ம் டியூட்டி தான் போடணுன்றவங்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். சரிங்களா? சரி, வாங்க வீடியோ போடுவோம். கான்ஸ்டபிள் ஜிடி ஜென்ரல் டியூட்டி பெண்கள் தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். ஆண்கள் பெண்கள் இருபாலரும் தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். இது குரூப் சிக்கான வர கேட்டகரி. சரியா? நீங்கள் குரூப் சியில் கேட்டகரி தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், எல்லை பாதுகாப்பு படை. சரியா? டோட்டலாக வேக்கன்சி 275 வேக்கன்சி. நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் விண்ணப்பிக்க முடியும். நீங்கள் போஸ்ட் மூலிமா விண்ணப்பிக்க முடியாது. நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் விண்ணப்பிக்க முடியும். இந்த ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் ஆஃப்லைனில் விண்ணப்பிக்கும் போது கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சென்டென்ஸோ இல்லை ஏதாச்சும் ஒரு பேரால் ஏதோ ஒரு டீட்டெயில் ஃபில் பண்ணாத விட்டுட்டிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகணும். கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த ஆன்லைனில் நீங்கள் அப்ளிகேஷன் போடுறதுனால கண்டிப்பாக ஏதோ ஒரு சென்டென்ஸோ எந்த நீங்கள் ஃபில் பண்ணாலோ ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணாத விட்டுட்டாலையும் அடுத்த ஸ்டெப்புக்கு போகாது. இதுதான் ஆன்லைன் ப்ராசஸ்ஸு. அதனால் நீங்கள் எந்த அவங்க கேட்குற டீட்டெயிலுக்கு 100% நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகும். ப்ளஸ் வந்து அது எல்லாருக்கும் தெரிஞ்சக்கூடிய விஷயம். சரிங்களா? ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர்கள் நீங்கள் எந்த ஸ்போர்ட்ஸில் நீங்கள் ஈவெண்ட் வச்சுருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சிட்டி லெவல் அண்ட் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் பிளேயராக இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம். சரி, இது மூணுமே இல்லை ப்ரோ, என்கிட்ட SDFI சர்டிஃபிகேட் இருக்குது, ஸ்கூல் லெவலில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன். ப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, கோல்டு, சில்வர், பிரான்ஸ் இந்த 3 கேட்டகரியில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். தெளிவாக சொல்லிடுறேன். பார்ட்டிசிபென்ட் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் அப்ளிகேஷன் போடாதீங்க. இது 3 கேட்டகரி, ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3, ஃபார்ம் 4 இது 2 கேட்டகரி. இந்த 4 கேட்டகரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளிகேஷன் போடணும். சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த சில அப்ளிகேஷனோட லாஸ்ட் தேதி பார்த்தீங்கன்னா 30/12/2024. சரியா? இந்த 30/12/2024க்குள்ளே உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிடுங்க. டோட்டலாக வேக்கன்சி 275 வேக்கன்சி. குறைஞ்சபட்சம் நீங்கள் 10வது படிச்சிருக்கணும். இதுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது. டைரெக்டாக உங்கள் ட்ரையல் டெஸ்ட் பார்த்துட்டு, உங்களோட மெடிக்கல் பார்த்துட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பார்த்துட்டு டேரெக்டாக உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிற மாதிரி தான் வாய்ப்புகள் இருக்குது. இது முழுக்க மிலிட்ரி ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு. அதனால் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் அப்ளிகேஷன் போட முடியும். தெளிவாக சொல்லிடுறேன். இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டான்றது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சேலரி பேசிக் பார்த்தீங்கன்னா 21,700 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம எதிர்பார்த்த சேலரி தான் இது. இது வந்து கான்ஸ்டபிள்னு போனாவே இந்த லெவலுக்கு பே லெவலுக்கு கொடுத்துருவாங்க. ட்ரைனிங் பேசிக் சேலரி தான் இது. நீங்கள் ட்ரைனிங் முடிச்சுட்டோன்னா உங்களோட சேலரி வேரியேஷன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அலவன்ஸு, குவார்ட்டர்ஸு, A to Z உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. உங்கள் ஃபேமிலி சர்க்கிள் இல்லைன்னா நீங்களே கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுடைய BSF சேலரி, பேசிக் சேலரி எவ்வளோன்னா உங்களுடைய அலவன்ஸ் எல்லாம் டீட்டெயிலாக உங்களுக்கு டோட்டலாக வந்து இவங்க கொடுக்குற அப்ராக்ஸ்மெண்ட்டு தான். எல்லாமே எப்பவுமே கவர்மெண்ட் சர்வெண்ட்டு யாருமே ஓப்பன் டாக்காக வந்து சேலரி நான் இவ்வளோ வாங்குறதுனால யாரும் சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? அதில் உள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். எப்பவுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யூனிஃபார்ம் டியூட்டி போடுறவங்க சேலரி பேசிக் வச்சு நம்ம இந்த ஜாபில் உள்ளே போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அந்த ஜாபை பிடிச்சதுனால தான் இந்த ஃபீல்டுக்கு அப்ளிகேஷனும் போடுறாங்க, அவங்களோட ஃபீல்டு ஒர்க்கும் பார்க்குறாங்க. ஒரு நாட்டோட பற்று இருக்கிறதுனால தான். சரிங்களா? அதனால் சேலரி வந்து எவ்வளோ நான் கொடுப்பாங்க ப்ரோ அப்படின்னு எப்போவுமே கேட்டுறாதீங்க. கமெண்ட்ஸில் கூட நம்ம வந்து அதை நோக்கி போகல. சரிங்களா? எப்போவுமே நம்மளோட விருப்பத்தை பேரில் தான் நம்ம அப்ளிகேஷனும் போடுறோம். அந்த ஜாபை வந்து மனசால நம்ம ஏற்றுக்கணும். அந்த யூனிஃபார்ம் டியூட்டி சர்வீஸும் பண்ணுறோம். சரிங்களா? SC ST ஃபீமேலுக்கு மட்டும் எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. மற்ற எல்லா கேட்டகரிக்குமே வந்து 147 ரூபா 20 பைசா. சரிங்களா? இந்த ஃபீஸ் வந்து நீங்கள் எப்போயுமே வந்து அப்ளிகேஷன் போடும் போதே பே பண்ணிவிடுங்க. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, UPI மூலியமாகவும் உங்களுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் போடும் போதே வந்து பெண்டிங் வச்சிடாதீங்க. அப்ளிகேஷன் போட்டு ஒரே மட்டும் அந்த வேலையை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து டேரெக்டாக பிசிக்கல் தான் நடக்கும். பிசிக்கல் டெஸ்ட் முடிஞ்சு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு 3 தான் உங்களுக்கு மெடிக்கல். சரியா? கண்டிப்பாக உங்களுடைய கேமை வச்சு ட்ரையல் பார்ப்பாங்க கண்டிப்பாக. அதுக்கான வாய்ப்பு, ஏன்னா அந்த ட்ரையல் வச்சு உங்களுக்கு ஒன்று எதில் தான் அவங்க வெடிக்கட்டணும்னு அவங்களுக்கு ஒரு இது இருக்கும்ல. ஒரு 10 பேருக்கு 20 பேர் வந்தால் கண்டிப்பாக எதுலைனா ஒன்று ஃபில்டர் பண்ணியே ஆகணும். அதனால் உங்கள் திறமையை நீங்கள் எஃபெக்ட் போடுங்க. எந்த கேமில் இருக்கீங்களோ கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி எஃபெக்ட் போட்டு நீங்கள் பாருங்கள்.